ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காண்டி தான் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிற வழியில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தேன். 2 முக்கியமான விஷயத்தை பார்த்தேன். ஸோ நான் அதுக்காகவே வண்டி மறுபடியும் யூடர்ன் பண்ணிவிட்டு வந்து அந்த வீடியோ கேப்சர் பண்ணிவிட்டு இன்றைக்கி நைட்டு இந்த வீடியோ நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஒன்று, மக்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம் வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருந்துச்சு. ஒன்று, நம்ம மக்கள்கிட்ட அழிக்க நினைக்கிற விஷயம் ரொம்ப கேஷுவலாக இறங்கிட்டு இருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, போகிற வழியெல்லாம் அங்கங்கே கேஸ் சிலிண்டர் வச்சு மக்கள் கூட்டம் நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன பொட்டி கடையில் ஒரு 50, 60 கேஸ் சிலிண்டர்லாம் வச்சுட்டு 1 வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணவங்க, ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி புக் பண்ணவங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கேயுமே கிடைக்கல. வண்டி லோடு வராமே இருந்துச்சு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒயின் ஷாப்க்கு முன்னாடி தட்டுப்பாடே இல்லாமல் மதுபான பொருட்கள் வந்துட்டு இறங்கிட்டு இருந்துச்சு. கேட்கலாம், ஈரான் அமெரிக்காவோட போர்னால தான் நமக்கு வந்து இவ்வளோ தட்டுப்பாடு இருக்குன்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் ஒரு ஆட்சியில் பாருங்கள், ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் தட்டுப்பாடாக இருக்குது. ஆனால் தேவைப்படாத ஒரு விஷயம் ரொம்ப கேஷுவலாக பப்ளிஷ் ஆகிட்டுருக்கு. இப்போது பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தேவைப்படுற நிறைய விஷயம் இருக்குது. உணவு, உடை, இருப்பிடம் தாண்டிட்டு உணவு, விவசாயிகள் பிரச்சனை போயிட்டுருக்கு. அதோடு சேர்ந்த கேஸ் தட்டுப்பாடு, அதுவும் உணவில் தான் வரும் நமக்கு. குடிநீர் பிரச்சனை இருக்குது, மருத்துவம் இருக்குது. ஆக்சுவலாக நானே இப்போது ரொம்ப தூரம் தாண்டி தான் ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு மருத்துவமனையில் சரியான ஒரு சிகிச்சைக்கான இதே கிடைக்கிறதில்ல. ஏன்னா ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் போனோன்னா, இங்கே எதுவுமே ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்க, ஸோ நீங்கள் வேறு இடத்த பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க மெமோ கொடுத்து அனுப்பிச்சிட்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் எல்லாமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்கறதுக்கான ஒரு ரீசனே இதுவாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன மதுபான கடையில் எல்லா பிராண்டடோட மதுபானங்களும் கிடைக்கிறப்போ, ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் எதுக்காக ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட மக்களுக்கு கிடைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஓட்டு போடுற நேரம் வந்துருச்சு. இந்நேரம் தான் நம்ம மக்களுக்கு சிந்திக்கிற நேரம். ஸோ ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஏற்கனவே நம்ம எவ்வளோ கடனில் இருந்தோம், இப்போ எவ்வளோ கடன் இருக்குன்னு தெரியும். ஸோ இன்னும் 5 வருஷத்தில் நான் 50 வருஷத்துக்கு முன்னோக்கி போக போகிறோமா, இல்லை 50 வருஷத்துக்கு மறுபடியும் பின்னாடி போக போகிறோமான்றது தெரியல. ஸோ யாருக்கு ஓட்டு போடுங்க அப்படி வக்காலத்து வாங்கிறதுக்காக நான் வரல. உங்களுக்கு தெரியும் எது சரி தப்புன்றது உங்களுக்கு தெரியும். அந்த சரி தப்பை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணி சரியான மாற்றத்தை கொண்டு வாங்க. அதுக்காக தான் அந்த பதிவு. நன்றி, வணக்கம்.